கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் உங்கள் தோல்விக்கு மற்றவர்களை குறை கூறாமல் உங்கள் தவறை அறிந்து அவற்றை சரி செய்ய முயற்சி செய்யுங்கள். காதலை பொறுத்தவரை நன்றாக இருக்கும். அவசரத்தை தவிர்க்க வேண்டும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும். விடாமுயற்சியுடன் படித்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். பணத்தை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு சுமாராக இருக்கும். உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை சமாளிக்க நீங்கள் சரியான உணவை சாப்பிடுங்கள். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வித்யா காரகனான புதன், ஆத்ம காரகனான சூரியன் அம்சத்தில் பிறந்து விவேகமுடன் செயல்படும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரும் மாதமாக அமையும். உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வியாபாரம் விருத்தியாகும். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். பணியாளர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அனுமதி கிடைக்கும். ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் புதனால் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு புதிய ஒப்பந்தம் வந்து சேரும். சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும். எதிர்ப்பு இல்லாமல் போகும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். தொழில் ரீதியாக ஏற்பட்ட போட்டி விலகும். பணியாளர்கள் ஒத்துழைப்பின் காரணமாக செய்யும் தொழில் அபிவிருத்தியாகும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்களின் விருப்பம் நிறைவேறும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்காரகனான சந்திரன், கல்வி காரகனான புதன் அம்சத்தில் பிறந்து திட்டமிட்டு செயல்படும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதம் விருப்பம் நிறைவேறும் மாதமாக இருக்கும். நேற்று வரை இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வையால் உங்கள் செல்வாக்கு உயரும். அந்தஸ்து அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். முயற்சிகள் வெற்றியாகும். குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வ அருளும் வேண்டுதல்களை நிறைவேற்றும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் புதனும் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை உண்டாக்குவார்கள். அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை வழங்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கைக்கு வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். செய்யும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். தம்பதியருக்குள் இருந்த சங்கடங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். சித்திரை 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தைரியக்காரகன் செவ்வாய், புத்திக்காரகன் புதன் அம்சத்தில் பிறந்து சாதுரியமாக செயல்படும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார். வருவாயை அதிகரிப்பார். அரசு அலுவலர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வை வழங்குவார். நேற்று வரை இருந்த நிலைகள் மாற்றத்தை ஏற்படுத்தி உங்கள் அந்தஸ்தையும் செல்வாக்கையும் உயர்த்துவார். தன்னம்பிக்கையை அதிகரிப்பார். பொன்பொருள் சேர்க்கையை வழங்குவார். இந்த நேரத்தில் ராஜ கிரகமான சூரியனும் உங்கள் ராசிநாதனும் சாதகமாக இருப்பதால் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு விசா கிடைக்கும். மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும். கல்வியாளர்கள் கல்வி நிறுவனம் நடத்துவோரின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். கள்ளழகரை வழிபட்டால் சங்கடங்கள் அனைத்தும் விலகும்.